சார் டாக்டரை சந்திச்சிங்களா? என்ன சொன்னாங்க டாக்டர் ராமதாஸ் அவர்கள்? நம்முடைய ஊடக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து நேற்று செய்த அறிவிப்பு குறித்து பேசினேன். நான் சொல்வதையெல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இப்போ என்ன பேசினேன், என்ன சொன்னாங்கிறத இப்போது வெளியில் இப்போ சொல்ல முடியாது முழுசு. ஏன்னா இது உட்கட்சி பிரச்சனை. இது இன்னொன்று, ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு கட்சியிலையும் இந்த மாதிரி இயல்புகள் வரும், அப்புறம் மாற்றங்கள் வரும். அதனால் இப்போது சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் மருத்துவரையாட்ட சொல்லியிருக்கிறேன். நல்ல செய்தியாக நல்ல ஆலோசனைகளாக சொல்லியிருக்கிறோம். மருத்துவரையாவும் அதை உள்வாங்கியிருக்கிறாங்க. என்ன பேசுனாங்கிறது மட்டும் வெளியில் இப்போ சொல்லக்கூடாது, உட்கட்சி பிரச்சனைங்கிறதுனால. ஒன்று மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கைன்னா, ஒற்றுமையாக இருந்து செயல்படும் பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் வலிமையாகுங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு கட்சியில் இதை நடக்கிறது சில காலகட்டங்களில் எதிர்பாராத விதமாக நடந்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது தமிழ்நாட்டில். அந்த தனித்தன்மையை நாங்கள் கட்டாயம் இழக்க மாட்டோம். ஒற்றுமையாக இருந்து செயல்படுறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வோம். அது நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. மீண்டும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து செயல்படுவோம். தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி காணுங்கிற நம்பிக்கை சொல்லி, இன்னும் மிக விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு உங்களுக்கு வருங்கிறத எனக்கு நம்பிக்கை இருக்குது. சார், நீங்கள் சொன்னீங்க 2 பேருமே சேர்ந்து செயல்பட தான் எங்களோட ஆசைன்னு சொன்னீங்க. உங்களோட ஆசையை டாக்டர்கிட்ட சொன்னீங்களா? அவர் சொல்லிட்டேன் எல்லாம் சொல்லிட்டேன். நான் சொல்ல வேண்டிய செய்திகள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறேன். அது கேட்டுக்கிட்டாரு. இப்போ என்ன பேசுகிறேன் என்னங்கிறது வெளியில் சொல்லக்கூடாது, கட்சி பிரச்சனைங்கிறதுனால. ஏற்றுக்கொண்டாரா? சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாரு. அது சொல்கிறேன். நாங்கள் மிக விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு வரும், உங்களுக்கு செய்தியாக வருங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. நல்ல செய்தி இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல செய்தி வரும்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. நான் நல்ல செய்தி வருங்கிற நம்பிக்கையோடு சொல்கிறேன். நல்ல செய்தி வருங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு மேலே நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, இதுக்கு மேலே டீட்டெயிலாக பேசக்கூடாது. அது நல்லதும் இல்லை. அதாவது இல்லை கேளுங்க என் நண்பர்களுக்கு அன்பாக சொல்கிறேன். ஒரு செய்தியில் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வந்திருக்கு. இது ஒரு உட்கட்சி ஒரு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி. பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரையில் இது ஒரு குடும்பம் மாதிரி, குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி. இது ஒரு சின்ன சலசலப்பு. அந்த சலசலப்பு மிக விரைவில் சரியாயிடும். ஒன்றுபட்டு மீண்டும் வெற்றி வாகைக்கு நோக்கி போகிறதுக்கு உண்டான காலம் வரும். இதுக்கு மேலே அதிகமாக கேட்கறது நல்லா இருக்காது, சொல்கிறது நல்லா